மெய்யறிவின் ஒளிச்சுடர்களாக வெளிவரும் சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர் நிறுவனத்தின் ஒலி நாடாக்களை கேட்க ஆர்வத்துடன் காத்திருக்கும் ஆன்மீக இதயங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். காத்தான்குடி சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர் நிறுவனத்தின் முதலாவது வெளியீடாக இந்த ஒலிநாடாவில் நாம் தொகுத்து தரும் நிகழ்ச்சி ஆரம்ப அமுது பாகம் 1. காத்தான்குடி ஜாமியுல் லாஃப்ரீன் மீரா பள்ளி வாயல் மார்க்கெட் சதுக்கத்தில் 1979 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் ரவுப் மிஸ்பாஹி அவர்கள் ஆற்றிய சர்ச்சைக்குரிய முதலாவது ஆன்மீக உரையை இந்த ஒலிநாடாவில் தொகுத்து தருகின்றோம். அன்னாரின் உரையினை கேட்பதற்கு முன்னர் காத்தான்குடி அல் குல்லியத்து ரப்பானியா அரபு கல்லூரியின் மாணவர் மௌலவி ABM மர்சூக் அவர்கள் இசைக்கும் ஆன்மீக கீதம். கல்வனும் நகரில் காட்சியை கண்டு ஞான வழி நடப்போம் நாம் மூடநிலை அடைவோம். இந்த உண்டையும் மாலையும் மயக்கம் தெரிந்து இறைமறை வழி நடப்போம். எம் குறைகளும் போக்கிடுவோம், மன கரைகளை நீக்கிடுவோம். கல்வனும் நகரில் காட்சியை கண்டிட ஞான வழி நடப்போம். நாம் மூடநிலை அடைவோம். அன்பும் அறிவும் நிறைந்தவர்கள் அண்ணல் நபி கோமான். அன்பும் அறமும் நிறைந்தவர்கள் அண்ணல் நபி கோமான். அவர் பணமும் பதவியும் பாதடி வந்தும் அவைகளை ஏற்றனரோ. உருவமில்லாத உருவத்திலே வந்து உருவமில்லாத உருவத்திலே வந்து ஒரு விலை வேண்டினார். அந்த நிர்மலமான நேர்கொண்டு வீரரை நெஞ்சில் நேர்த்திடுவோம். நாம் போற்றி புகழ்ந்திடுவோம். கல்வனும் நகரினில் காட்சியை கண்டிட ஞான வழி நடப்போம். நாம் மூடநிலை அடைவோம். அநியாயம் அநியாயம் பெரும் பாதகம் யார்வால் எடுத்துள்ளேன். அநியாயம் அநியாயம் பெரும் பாதகம் யார்வால் எடுத்துள்ளேன். மையான கண்ணியர் வலைக்குள் அகப்பட்ட மாபாவி தீபாவியான். மையான கண்ணியர் வலைக்குள் அகப்பட்ட மாபாவி தீபாவியான். மடபோது சுபகானியான உமை நாடாத மடமை குடிகொண்ட பாவி. மடபோது சுபகானியான உமை நாடாத மடமை குடிகொண்ட பாவி. பொய்யான வாழ்வதனை மெய்யாக நம்பியவன் பொன்னடி மறந்த பாவி. பொய்யான வாழ்வதனை மெய்யாக நம்பி உன் பொன்னடி மறந்த பாவி. பொல்லார்கள் நேசமே எல்லாரும் நல்லோர் புறக்கணித்திட்ட பாவி. பொல்லார்கள் நேசமே எல்லாரும் நல்லோர் புறக்கணித்திட்ட பாவி. நெய்யுமோர் பொய்யுலக நாடியே உமரடிமை நாயினும் கிடையாவனோ. நற்குணம் குடிகொண்ட பாபிஷாவான ஒரு நாதன் முனைத்தீரே. மூல முகம்மது முப்பால் முகம்மது மோனமுள்ள
பால முகம்மது பக்தியுள்ளோர்களும் பாய்ந்தெடுக்கும் வேலு முகம்மது வேதாந்த மூல விளக்குடைய கோல முகம்மது குன்றா குணங்குடி வந்தவர்க்கு அஹ்மதுல்லாஹ் தஆலா வஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே சர்வபுகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்குண சீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தோழர் சர்தார் து ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தவைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் மெய்நிலை கண்ட ஞானி உரையன்பில் லயித்த வாணி மஹ்பூபே சுபஹானி மாஷூகே ரஹ்மானி பெந்தீர யோகானி ஹைக்கலே சமதானி சர்தோ ஜஹானி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு சையதுனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி क़द्दसल्लाहु தஆலா அஸீஸ் அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின் மதிப்புக்குரிய அவை தலைவர் அஸ்லம் நெசவாலையின் அதிபர் எம்எல்எம் முகமது காசிம் அவர்களே, இம்முலாவை சிறப்பிப்பதற்காக இங்கு வருகை வந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய எம்எல்எம் அகமது பரீத் எம்பி அவர்களே, அசாலச்சேரி அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் மௌலவி ஃபாரூக் கலாஹி அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற ஏழைய அறிஞர்களே, சகோதரர்களே, இவ்விழாவினை சிறப்பிப்பதற்காக திரளாக இங்கு சமூகம் கொடுத்திருக்கின்ற அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சிறுவர் சிறுமியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்து என்னுடைய ஆரம்பிக்கின்றேன். நான் பேசுவதற்கு முன்னால் என்னிடமிருந்து ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். அரசியலில் கருத்தொருமித்த இருவர்கள் இங்கே மார்க்க அடிப்படையிலே கருத்து வேறுபாடாகி உள்ளார்கள். ஜனாப் ஃபாரூக் கலாஹி அவர்கள் கூறிய கருத்தை மதிப்புக்குரிய எம்பி அவர்கள் மறுத்து விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். இதில் எது சரி எது பிழை என்பதை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், தெரிந்தவர்களும் இருக்கலாம். இதற்கு நானும் ஒரு விளக்கத்தை கூறினால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆயினும் அதற்குரிய விடையை விளக்கத்தை இப்பொழுது கூறாமல் என் பேச்சின் இறுதியில் கூறினால் நல்லது என்று நான் கருதுகிறேன். ஒரு மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பவனியிலே தோன்றிய புனிதமிக்க மாதம். இந்த மாதத்தில் மீலாத் விழா எல்லா பகுதிகளிலும் கொண்டாடப்படுகின்றது. நாங்களும் பல பகுதிகளுக்கு சென்று மீலாத் விழாக்களிலே பேசுகின்றோம். சில இடங்களில் கூச்சப்படுகின்றோம், சில இடங்களிலே ஏற்றப்படுகின்றோம். ஆயினும் மகிழ்ச்சிகரமான செய்தி என்னவெனில், கொழும்புக்கு சென்றாலும் சென்றால் அல்லது கிழக்கு மாகாணத்தில் உள்ள எந்த ஊருக்கு சென்றாலும் சென்றால் மீலாத் விழாக்களுக்கு காத்தான்குடியில் மக்கள் திரளாக வருவது போன்ற ஒரு காட்சியை மற்றெந்த ஊர்களிலும் காண முடியாது. அதை நான் முதலில் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். மற்ற ஊர் மக்கள் கூட காத்தான்குடியில் விழா என்றால் அங்கே பெரிய ஒரு குதூகலமாக
வரத்தான் இருக்கும், மக்கள் வெள்ளம் அங்கே நுழைந்திருக்கும் என்று மற்ற ஊடகங்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதை பற்றி நானும் சந்தோஷப்படுகிறேன். திருநபி அவர்கள் பிறந்த அவதரித்தை புனிதமிக்க விழாவில் அவர்களை பற்றிய ஒரு சில கருத்துக்களை கூறி என்னுடைய கருத்தோடு நினைத்து பேசலாம் என்று நான் விளைகின்றேன். இறைவன் திருமறையிலே கூறுகின்றான், குல் ஊஹிய இலைய قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இக்கூட்டத்திலே இருக்கின்றவர்களில் படித்தவர்களும் இருக்கிறார்கள், பாமரர்களும் இருக்கிறார்கள், சிறுவர்களும் இருக்கிறார்கள், இளைஞர்களும் இருக்கிறார்கள், உழைப்பவர்களும் இருக்கிறார்கள், நல்ல கருத்துக்களை உடையவர்களும் இருக்கிறார்கள். உங்கள் மத்தியில் நானும் சில கருத்துக்களை தருகின்றேன். அந்த கருத்துக்கள் உங்களுக்கு புரட்சியாக இருக்கலாம், உங்களுடைய சிந்தனையை தொடரக்கூடியவராக இருக்கலாம். எவ்வாறு இருந்த போதிலும் கருத்துக்களை ஆழமாக சிந்தித்து நீங்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்பதை முதலில் கூறி வைக்க விரும்புகிறேன். விவரம் சரியாக புரியவில்லையாயின் புரிந்தவர்களிடத்திலே சென்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது நான் கூறுவதில் குறை இருந்தால் இந்த மேடையிலே என்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இங்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லையாயின் நானும் உங்களுடைய சகோதரன் காத்தான்குடியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த நேரத்திலாவது என்னை அணுகி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொல்லுகின்றான், சிந்திக்க வேண்டிய அத்தியாயம், சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அத்தியாயம், ஆனால் கவனிக்க வேண்டிய அத்தியாயம், கருத்து நிறைந்த அத்தியாயம், தத்துவம் நிறைந்த அத்தியாயம். குல் முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று சொல்லுங்கள். யூஹா இலைய, வித்தியாசம் என்னவெனில் எனக்கு வகை வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வகை வரவில்லை. ஆயினும் உங்களை போன்ற மனிதன் தான் நான் என்று மக்களுக்கு சொல்லுங்கள் முஹம்மதே என்று இறைவன் நபி அவர்களுக்கு கூறினான், கட்டளையிட்டான். இவ்வாறு இறைவன் கட்டளையிடுவதற்கும் ஒரு காரணம் வேண்டு வந்தவா, காரணமின்றி, முக்கிய இலட்சியமின்றி, முக்கிய நோக்கமின்றி இவ்வத்தியாயத்தை இறைவன் இறக்கி இருக்க முடியாது. இவ்வத்தியாயத்தின் பொருளை மையமாக வைத்து ஆராய்கின்ற உங்களுக்கு நன்றாக தெரியும். இவ்வத்தியாயம் இறங்குகின்ற பொழுது மக்கா வாசிகள் முஹம்மது மனிதன் அல்ல என்று நினைத்திருந்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியுங்களா இல்லையா? மக்கா வாசிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதன் அல்ல என்று நினைத்திருந்தார்கள். அவனால் தான் சொல்ல சொன்னான், நீங்கள் என்னை மனிதன் அல்ல என்று தானே நினைத்திருக்கிறீர்கள், அது தவறு, நான் மனிதன் தான் என்று சொல்லுங்கள் என்றார். மனிதன் அல்ல என்று அவர்கள் நினைத்திருந்தால் என்ன நினைத்திருந்திருப்பார்கள்? 3 விதமாக நினைத்திருந்திருக்கலாம். ஒன்று, முஹம்மதுடைய நிலைமைகளை கவனித்து அவருடைய ஆழத்தை சிந்தித்து அவர் அமரர் என்று கூறியிருக்கலாம்.
அல்லது அவர் ஜின் என்று சொல்லி இருக்கலாம், அல்லது அவர் இறைவன் என்று சொல்லி இருக்கலாம். இந்த மூன்று சாரார்களும் இவ்வத்தியாயம் இறங்குகின்ற பொழுது மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சாரார் சொன்னார்கள், முஹம்மதுடைய தன்மைகளை நோக்கி பார்த்தால் அவர் மனிதனாக தெரியவில்லை. இறைவனிடம் இருக்கக்கூடிய அத்துணை தன்மைகளும் தத்துவங்களும் முகம்மதிடம் இருக்கின்றது. எனவே முகம்மது நான் இறைவன் என்ற கருத்தை கொண்டார்கள் ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் கருதினார்கள், முகம்மதுடைய தன்மைகளை நோக்கினால் அவர் மனிதனாகவே இருக்க முடியாது, அமரராக மலக்காக இருக்கலாம் என்று நினைத்தார்கள். இன்னும் ஒரு சாரார் முகம்மதுடைய தன்மைகளை ஆராய்ந்து பார்த்து அவர் ஜின்னாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் முஹம்மதுக்கு சொன்னான், உங்களுடைய ஊரில் உள்ள மக்கள் உங்களை பற்றி பலவிதமாக நினைக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நினைப்பது போல் நான் அமரரும் அல்ல, ஜின்னும் அல்ல, இறைவனும் அல்ல என்று சொல்லுங்கள் என்பதற்காகத்தான் மனிதன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான். சரி, உங்களை போன்று மனிதன் என்று சொல்லுங்கள் என்றுதான் இறைவன் நபி அவர்களுக்கு கட்டளையிட்டான். எங்களை போன்ற மனிதர்கள் என்று நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டால் எல்லா விஷயங்களிலும் எங்களை போன்றவர்கள் இருக்க வேண்டும். நபி அவர்கள் எங்களில் இன்னும் எத்தனை விஷயங்களால் உறவுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். நான் இப்பொழுது கூறக்கூடிய விஷயங்களை நீங்கள் சற்று கவனித்தால், ஆழமாக சிந்தனை பண்ணி பார்த்தால் உங்களுக்கு உண்மை புரியும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்தான், எங்களை போன்ற மனிதர் என்பது பிழை, எங்களை விட்டும் வேறுபட்ட மனிதர். ஏன் நான் இப்பொழுது சில விஷயங்களை சொல்லப் போகிறேன். ஏற்கனவே விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கலாம், சொல்லப்படாவிட்டாலும் இதோ நான் சொல்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. கப்லா செய்யப்பட்டு பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எங்களை போன்ற ஒரு மனிதனாக அவர்கள் இருந்தால் அவர்களும் கப்லா செய்யப்படாமல் பிறந்திருக்க வேண்டும். எங்களில் எத்தனை பேர் கப்லா செய்யப்பட்டு பிறக்கின்றார்கள்? 1000-ல் 1 கூட கத்னா செய்யப்பட்டு பிறப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஒரு சிலர் பிறந்திருந்தால் அது அரிதில் சேர்க்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்னா செய்யப்பட்டு பிறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை வைத்து நாம் நோக்கும் பொழுது அவர்கள் மனிதராயினும் எங்களை விட்டும் வேறுபட்டு விட்டார்கள் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. ولد صلى الله عليه وسلم وهو مقتول مدهون. நபி அவர்கள் தாயுடைய வயிற்றிலே இருந்து வெளிவருகின்ற பொழுது தலைக்கு வெள்ளை பூசப்பட்டவர்களாக பிறந்தார்கள் என்று ஹதீஸ் கூறுகிறது. எங்களை போன்ற மனிதனானால் நாம் பிறப்பது போல் சாதாரணமாக அவர்கள் பிறந்திருக்க வேண்டும். வெள்ளை பூசப்பட்டு பிறந்திருப்பதனால் மனிதனாக இருந்த போதிலும் என்னை விட்டு வேறுபட்டவில்லை என்ற ஒரு கருத்தை இது தருகின்றது. மக்ஹூல், கண்ணுக்கு சூமாயிடப்பட்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்று ஹதீஸ் கூறுகிறது. என்னை போன்று சாதாரண மனிதனாக இருந்தால் சாதாரணமாக பிறந்திருக்க வேண்டும், சூமாயிடப்பட்டிருக்க கூடாது. இதிலிருந்து பெருமானார் என்னை விட்டு வேறுபட்டு விட்டார்கள் என்பது புலனாகின்றது. மத்துவ சொல்லி
தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்று ஹதீஸ் கூறுகிறது. நம்மில் யாராவது தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களாக பிறக்கின்றோமா? இல்லை. இதனால் நபியார்கள் மனிதனாக இருந்த போதிலும் எம்மை போன்ற மனிதன் என்ற கருத்து அங்கே அடிபட்டு விடுகின்றது. மனிதன் தான் எம்மை போன்ற மனிதன் அல்ல. எம்மை போன்ற மனிதனாக இருந்தால் தொப்புள் கொடி வெட்டப்படாமல் சுதந்திரிக்க வேண்டுமே. மதுஹூலும் மக்ஹூலும் மக்தூல் சிர்ரிபியதில் குதரத்தில் இலாஹியா. தொப்புள் கொடியை வெட்டியது எந்த கை, எந்த மனத்திருச்சியின் கை அந்த தொப்புள் கொடியை வெட்டியது? உலகில் உள்ள எந்த மனிதனுடைய கையிலாலும் அந்த தொப்புள் கொடி வெட்டப்படவில்லை. வியதில் குதரத்தில் இலாஹியா. இறைவனின் கருத்தால் தொப்புள் கொடி வெட்டப்பட்டு பிறந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். واضع يديه على الارض رافعا راسه الى السماء. واضع يديه على الارض. பூமியிலே தங்களுடைய இரு கரங்களையும் ஊன்றிய வண்ணம் பிறந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மில் எத்தனை பேர் கை இரு கைகளையும் பூமியில் ஊன்றியவர்களாக பிறக்கின்றோம்? நம்மை போன்ற மனிதன் என்றிருந்தால் நம்மை போன்றதானே அவர்களும் பிறந்திருக்க வேண்டும். எதற்காக பூமியில் கையை ஊன்றிய வண்ணம் பிறந்தார்கள்? அவர்கள் மனிதனாயிருந்த போதிலும் எம்மை விட்டு வேறுபட்டு விடுகின்றார்கள். இந்த விஷயத்திலே தனது தலையை, அதாவது பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே பிறந்தார்கள். எம்மில் எத்தனை பேர் பார்வையை வானத்தளவில் உயர்த்தியவர்களாக பிறக்கின்றோம்? இந்த விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மை விட்டும் வேறுபட்டு விட்டார்கள். முஷீரம் பிஸ்பாஹி, தங்களின் வலக்கரத்தில் உள்ள சுட்டு விரலை சுட்டிக்காட்டிக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களில் எத்தனை பேர் சுட்டு விரலால் சுட்டிக்காட்டிய வண்ணம் பிறக்கின்றோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பூமியில் இருகைகளையும் ஊன்றி சுட்டு விரலை சுட்டிக்காட்டி பிறந்தார்கள் என்றால் ஒரு மனிதன் சுஜூதில் இருந்து விழக்கூடிய நேரத்தில் எந்த அமைப்பிலே இருப்பானோ அதே அமைப்பிலே இருக்கிறவானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே பிறந்தார்கள், அவதரித்தார்கள். இறைவன் ஒன்று என்ற அர்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய முறையில், என்ற அர்த்தத்தை காட்டக்கூடிய முறையில் சுட்டு விரலை சுட்டிக்காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார்கள். நம்மை போன்ற மனிதனா சிந்தனை பண்ணி பாருங்கள், நபியுல்லாஹை சீர்தூக்கி பாருங்கள். எங்களை விட்டும் எத்தனையோ விஷயங்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறுபட்டார்கள். தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிவரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு குழந்தையும் தாயின் மர்மஸ்தானத்தால் வழியாகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக ஏற்பட்ட ஒரு துவாரத்தின் வழியாக உலகத்திலே வந்தார்கள், மர்மஸ்தானத்தால் வரவில்லை. நபி அவர்கள் நம்மை போன்ற மனிதனாக இருந்தால் தானின் மர்மஸ்தானத்தினால் தான் வந்திருக்க வேண்டும். நம்மை போன்ற மனிதன் அல்ல, மனிதன் தான் எம்மை விட்டும் வேறுபட்டு விட்டார்கள். இந்த விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருடம் உலகத்திலே வாழ்ந்தார்கள். 40 வயதிலே நபிப்பட்டம் கிடைக்கின்றது. அதிலிருந்து நபியாக 23 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். நபியாக 23 வருடம் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலும் அதற்கு முன் வாழ்ந்த அந்த 40 வருடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன் மேனியிலே மொய்த்ததே கிடையாது என்று ஹதீஸ் கூறுகிறது. எங்களுடைய நம்மில் எத்தனையோ பேருடைய சரீரத்திலே ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஈக்கள் மொய்த்து விடுகின்றன. நம்மை போன்ற மனிதனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் அவர்களிடம் மொய்க்க வேண்டுமே.
மனிதன் தான் எம்மை விட்டு வேறுபட்டு விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவைகளில் கொட்டாய் விட்டு வருகின்றோம் நாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 63 வருட வாழ்க்கையிலே ஒரு தடவையிலும் கொட்டாடி விட்டதாக சரித்திரமே கிடையாது. ஹதீஸ் அவராக கூறிக்கொண்டிருக்கின்றது. நம்மை போன்ற மனிதன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, நம்மை போன்ற மனிதனாக இருந்தால் கொட்டாடி விட்டிருக்க வேண்டுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் விடவில்லை? மனிதனாக இருந்த போதிலும் நம்மை விட்டு வேறுபட்டு விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னாலே காண்பது போல் எங்கள் நபி பின்னாலும் காண்பவர் கான் முகம்மது என்று சரவாத்திலே அழகாக கூறுகின்றோம். முன்னால் இருக்கக்கூடிய பொருட்களை நாம் பார்க்கின்றோம், அதே போல் பின்னால் இருக்கும் பொருட்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள் என்று ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் பின்னால் தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கள் பார்வையை மேலே உயர்த்தினார்கள். நபி அவர்கள் பின்னாலே அதை பார்த்துக் கொண்டார்கள். தொழுகை முடிந்ததில் கேட்கின்றார்கள், சிலர் தொழுகின்றவர்களும் மேலே பார்க்கின்றார்களே, ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நடந்த சம்பவத்தை கண்டு கொண்டார்கள். நம்மை போன்ற சாதாரண மனிதனாக நாம் கணித்தால் பின்னால் நடப்பவற்றை பார்க்க முடியாது அல்லவா? எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனாயினும் நம்மை விட்டும் வேறுபட்டு விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சூரிய வெளிச்சத்திலோ மின் வெளிச்சத்திலோ சந்திர வெளிச்சத்திலோ நடந்து போகும்போது எங்களுக்கு நிழல் விழுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய வெளிச்சத்திலோ சந்திர வெளிச்சத்திலோ மேற்கு வெளிச்சத்திலோ போனால் அவர்களுக்கு நிழல் விழுவது கிடையாது. நம்மை போன்ற சாதாரண மனிதனாக இருந்தால் அவர்களுக்கும் அந்த நிழல் விழ வேண்டுமே. அந்த நிழல் எங்கே போய்விட்டது, எங்கே மறைந்து விட்டது? நம்மை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறுபட்டு விட்டார்கள். நமது உடம்பிலே சில சந்தர்ப்பங்களில் வியர்வை ஏற்படுகின்றது. அந்த வியர்வை நாற்றமுடையதாகத்தான் இருக்கும். மனங்கமரக்கூடிய வியர்வையுடையவர்கள் நம்மில் யாருமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வையில் கஸ்தூரி மனங்கமரும் என்று ஹதீஸ்களிலே கூறப்படுகிறது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியர்வையில் அல்ல, அவருடைய உடலே கஸ்தூரி மனங்கள் வரக்கூடிய முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையால் போனால் யஹூதியரான விரோதிகள் காபிர்கள் இந்த பாதையால் முகம்மது போயிருக்கிறாரா என்பதை 3 நாள் கழித்த பின்னும் அறியக்கூடியதாக இருந்தது. பெருமானார் எந்த பாதையால் செல்கின்றார்களோ அதே பாதையில் 3 தினங்களுக்கு கஸ்தூரி மரம் கமழ்ந்து கொண்டிருக்குமா ஹதீஸ்களில் கூறப்படுகிறது. நம்மில் யாராவது ஒரு பாதையால் போனால் கஸ்தூரி மரம் கமழ்வதா? இல்லையே. அப்படியான ஆட்சமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு வேறுபட்டார்கள். மனிதன் தான் வேறுபட்டு விட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனத்தலம் சுத்தமானது, அசுத்தமல்ல. எங்களுடைய மனத்தலம் துணியில் பட்டால் அல்லது இடத்தில் பட்டால் அல்லது உடலில் பட்டால் கல்வியே ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனத்தலத்தை குடிக்கவும் கூடும், அசுத்தமல்ல. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள், அன்பு கொண்டவர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்பு மீறியதன் காரணத்தினால் நள்ளிரவிலே படிக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களம் கழித்திருந்தார்கள். காலையில் எடுப்பதற்காக சென்ற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ்
கஸ்தூரி மணங்கவரும் அந்த ஜலத்தை அப்படியே அருந்திவிட்டார்கள். நபியவர்கள் வந்து பார்க்கின்றார்கள், பறிக்கவிருக்கிறது, ஜலத்தை காணவில்லை. யா அபதல்லா, அப்துல்லாவே, இதில் இந்த ஜலத்தை யார் முடித்தார் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, நான் தான் அருந்தினேன் என்றார்கள். இதன் பொருள் நீ அருந்தக் கூடாது என்று நபி அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள். அந்த பொருள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலிக்கக்கூடிய மலத்தையும் ஜலத்தையும் கூறி ஒழுங்கிக் கொள்ளும். சலம் கழித்து விட்டு வந்தால் அங்கே சலம் இருக்காது, மலம் கழித்து விட்டு வந்தால் அங்கே மலம் இருக்காது, பூமி ஒழுங்கிவிடும். நம்மை போன்று சாதாரண மனிதனாக இருந்தால் அந்த ஜலமும் மலமும் அவர்களுக்கு வெளியே பூமியிலே இருக்க வேண்டும் அல்லவா? நாம் சலம் கழித்தால் அல்லது மலம் கழித்தால் எத்தனையோ நாட்களுக்கு அது இருக்கின்றது, நாட்டம் எடுக்கின்றது. இந்த நிலை பெருமானாரை பொறுத்தவரையில் இல்லையே. அவர்களை மனிதன் என்று எப்படி சொல்வது? மனிதன் தான். மனிதனை விட்டும் வேறுபட்டு விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சில உதாரணங்கள், சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் உங்கள் மத்தியிலே கூறினேன். எதற்காக சொன்னேன்? உங்களை போன்ற மனிதன் என்று திருமறையில் கூறப்பட்டிருக்கிறது அல்லவா? அதனால் எம்மை போன்ற மனிதன் என்று நாம் நபி அவர்களை கலைத்துவிடக் கூடாது. எம்மை விட்டும் வேறுபட்டவர்கள் மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள். அப்படியானால் அவர்கள் யாராக இருக்கலாம்? காத்தான்குடியிலே ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரிடத்தில் இப்பொழுது நான் மேற்கூறிய தன்மைகள் அனைத்தும் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். அவரை நாம் என்னென்று சொல்வோம்?